இன்னைக்கு வீடியோ வந்து இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய சண்டை ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. போரா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் அபிஷியல் வார் டிக்ளேர் பண்ணல. ஆனா மிகப்பெரிய ஒன்று சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று சொல்றேன். கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஏரியாக்குள்ள இருக்கிறீங்க. ஒரு ஏரியாக்குள்ள ஒரு ஃபேமிலியா நீங்க வந்து வாழ்ந்துட்டு வரீங்க ஒரு வீட்டுக்குள்ள. இப்ப உங்க ஏரியால உங்களை போல இன்னொரு ஃபேமிலி, பல ஃபேமிலிகள் இருக்குது, பல வீடுகள்லாம் இருக்குது. அந்த வீட்டாளுங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்துக்கோமே. பக்கத்து வீட்டுல இருந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு ராட்வீலர் நாயை வளர்க்கறத பாத்துறானுங்க. நீங்க வந்து இந்த ராட்வீலர் நாயை எதுக்கு வளர்க்குறீங்க? உங்களோட பாதுகாப்புக்காக, உங்க வீட்டோட சேஃப்டிக்காக நீங்க வந்து வளர்த்துக்கிட்டு வரீங்க. இதை உங்க பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பார்த்துட்டு, நீ எதுக்கு ராட்வீலர் நாயை வளர்த்துக்கிட்டு இருக்கிற, நீ எல்லாம் அதை வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வீடு புகுந்து தாக்குனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே வேலையை தான் இப்போ வந்து இஸ்ரேல் ஈரான் மேல பண்ணிருக்காங்க. என்னடா ராட்வீலர் நாய், என்னடா சுத்தமா புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க. இப்ப இதுல தாக்கப்பட்ட வீடு யாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன வளர்க்குறீங்க? ராட்வீலர் நாயை வளர்க்குறீங்க. இதுல ராட்வீலர் நாய் என்னன்னு பார்த்தோம்னா, நியூக்ளியர் பாம், நியூக்ளியர் ரியாக்டர். இந்த நியூக்ளியர் பாம், நியூக்ளியர் ரியாக்டரை வச்சு நீங்க ஃபியூச்சர்ல ஏதாச்சும் எங்களை தாக்கிட்டா அதுக்காக தான் நாங்க வந்து முன்கூட்டி ஒரு தாக்குதலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரேல் பயலுக போய் ஈரான் மேல ஒரு தாக்குதலை பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ஈரான் கிட்ட வந்து நியூக்ளியர் பாமோ ரியாக்டரோ இருக்கிறதா ஒரு ப்ரூஃபும் கிடையாது. இவங்க வந்து ஒரு யுரேனியம் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஏதாச்சும் ஃபியூச்சர்ல குறிப்பிட்ட லெவலுக்கு மேல என்ரிச்மெண்ட் பண்ணோம்னா, என்ரிச்மெண்ட் ப்ராசஸ் நடந்துச்சுன்னா இங்க வந்து இந்த நியூக்ளியர் பாமோ நியூக்ளியர் ரியாக்டரும் பண்ணலாம், தயாரிக்கலாம். அதனால அதை தயாரிச்சு ஃபியூச்சர்ல எங்களை ஏதாச்சும் அட்டாக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்காக தான், ஒரு தற்காப்புக்காக நாங்க வந்து உங்களை தாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரேல் பயலுங்க வந்து இப்ப வீணா சும்மா இந்த ஈரானை போய் மூக்க சுரிஞ்சு விட்டு ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இதை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த இஸ்ரேல் வைக்கிறாங்களே ரீசன், அது வந்து உண்மை கிடையாது. இதுக்கு இன்னொரு ஆட் ஆன் ரீசன் இருக்குது. அதை பத்தி இந்த வீடியோல நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். இப்போ இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அதை பத்தி மட்டும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா, இங்க வந்து நியாயம் யார் பக்கம் இருக்குது அது வந்து உங்களுக்கு புரியாது. ஏன்னா பல பேர் வந்து இங்க சண்டை போட்டுக்கிறாங்க, இவங்க வந்து ட்ரோன் அட்டாக் பண்றாங்க, இங்க இருந்து இவங்க ட்ரோன் அட்டாக் பண்றாங்க, இவங்க வந்து திடீர்னு தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸை மட்டும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நியாயம் யார் பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து ஒரு டீட்டெயிலான ஓவர்வியூ கொடுத்தாதான் எதனால இந்த சண்டை நடக்குது, எப்போ இந்த சண்டை ஆரம்பிச்சிச்சு, என்ன நடந்துகிட்டு இருக்குது, இதை பத்தியெல்லாம் உங்கள்கிட்ட டீட்டெயிலா சொன்னாதான் உங்களுக்கு வந்து இதுல நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். அதை பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இப்போ இந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 நாளுங்க ட்ரம்ப், அதுக்கப்புறம் வந்து இங்க இஸ்ரேலோட பிரசிடென்ட், அதுக்கப்புறம் ஈரானோட பிரசிடென்ட் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில வந்து யாரை டார்கெட் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலை டார்கெட் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. இங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈரான் வந்து நான் ஃபியூச்சர்ல எந்த ஒரு நியூக்ளியர் வெப்பனோ நியூக்ளியர் பாமோ தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த தலைவன் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ஆர்டர் போடுறாப்ல. இந்த ஆளு தான் நாட்டாமா பண்றேன்னு சொல்லிட்டு நாட்டாமா பண்ணிட்டு இருக்காப்ல. இவர் வந்து ஒரு ஆர்டர் ஒன்னு போடுறாப்ல. நீ வந்து ஃபியூச்சர்ல எந்த ஒரு நியூக்ளியர் ரியாக்டரோ வெப்பனோ தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாப்ல. அண்ட் இதை பேஸ் பண்ணியே 2015ல ஈரான் வந்து ஒரு டீல் ஒன்னு சைன் பண்ணியிருந்தாங்க, ஒரு அக்ரிமெண்ட் ஒன்னு போட்டிருந்தாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல நாங்க வந்து இந்த நியூக்ளியர் வெப்பனோ நியூக்ளியர் ரியாக்டரோ தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு டீல் வந்து சைன் பண்றாங்க. அந்த டீல்ல என்ன போட்டிருக்குன்னா, ஆக்சுவலா என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த நியூக்ளியர் வெப்பன் நியூக்ளியர் ரியாக்டர்லாம் தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து மூலப்பொருள்னு சொல்லிட்டு ஒரு பொருள் தேவை. அந்த பொருளோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா யுரேனியம். இப்போ இந்த யுரேனியம் வந்து சாதாரணமா நம்ம எடுத்துட்டு அதை வந்து நியூக்ளியர் வெப்பன்லாம் தயாரிக்க முடியாது. இதை வந்து என்ரிச்மெண்ட் பண்ணணும். என்ரிச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது மூலமா நம்ம வந்து நியூக்ளியர் ரியாக்டர் வெப்பன்லாம் தயாரிக்க முடியும். இப்போ இந்த ப்ராசஸ்லயும் ஒரு குறிப்பிட்ட லெவல் இருக்குதுங்க. அந்த குறிப்பிட்ட லெவலை தாண்டினாதான் இந்த நியூக்ளியர் வெப்பன் ரியாக்டர்லாம் தயாரிக்க முடியும். யுரேனியத்தை வந்து 3 to 5% வரைக்கும் என்ரிச்மெண்ட் பண்ணோம்னா அது மூலமா எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தயாரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து 20% போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மெடிக்கல் ரிசர்ச் இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. அது வந்து 90% இன்கேஸ் ஏதாச்சும் போச்சுன்னா அது மூலமா தான் நம்ம வந்து நியூக்ளியர் ரியாக்டர், நியூக்ளியர் பாம்பு, நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் தயாரிக்க முடியும். இப்போ இந்த ஈரான் வந்து அப் டு 60% வரைக்கும் இந்த யுரேனியத்தை என்ரிச்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. அந்த ரிப்போர்ட் வந்து அபிஷியலான ரிப்போர்ட் கிடையாது. ஆனா எல்லாராலும் பரவலா பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப் டு 60% வரைக்கும்
இவங்க என்ரிச் பண்ணிட்டாங்கன்னு. ஆனா ஆக்சுவலா இவங்க வந்து பண்ணாங்களா பண்ணலையான்னு தெரியல. இவங்க வந்து நாங்க அதெல்லாம் பண்ணல. நாங்க வந்து மெடிக்கல் பர்பஸ்க்காக தான் இந்த யுரேனியத்தை வந்து என்ரிச்மென்ட் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு இவங்க ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த யுரேனியம் என்ரிச்மென்ட் வந்து உடனடியா நிப்பாட்டணும் அப்படி சொல்லிட்டு அமெரிக்கால இருக்கிற தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு வார்த்தையை ஒரு ஆர்டர் வந்து சொல்றாப்ல. நீங்க வந்து நிப்பாட்டி ஆகணும். இத வந்து இதுக்கு மேல நீங்க போச்சுனா நீங்க வந்து கண்டிப்பா ஒரு நியூக்ளியர் வெப்பன் வந்து தயாரிச்சிருவீங்க. அத நான் வந்து அனுமதிக்க விட மாட்டேன். இப்ப எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்களோ 3 to 5% வரைக்கும் பண்றீங்களா அவ்வளவுதான். இந்த மெடிக்கல் ரிசர்ச் நீங்க பண்ண கூடாது. அதுக்கு அப்புறம் இந்த 60% வரைக்கும் பண்ணிட்டாங்க சொல்றாங்களா அதெல்லாம் நீங்க பண்ண கூடாது. உடனடியா நிப்பாட்டுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில இஸ்ரேல் மத்த நாடுகள்லாம் இந்த ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்லாம் வைக்க கூடாதுன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ மத்த நாடுகளும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு நாட்டாம யார் பண்ணிட்டு இருக்கா? தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தான் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்ப நாட்டாமன்னு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை நான் போக போக சொல்றேன். இப்ப வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்களாம். இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 60 நாளா நடந்துகிட்டு இருக்குது. 60 நாள்ல 5 தடவை வந்து இவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு போயிட்டாங்க. ஈரான் நாட்டுக்காரங்க வந்து 5 தடவை பேச்சுவார்த்தை பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தையில இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்க நிப்பாட்டலாம் முடியாது. நாங்க மெடிக்கல் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெடிக்கல் ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இதுக்கு பின்வாங்கல. இப்ப இந்த பேச்சை இவங்க கேட்கலன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நாட்டுக்காரங்க என்ன பண்ணிவிட்டாங்கன்னா திடீர்னு ஈரான் மேல இந்த ஃப்ரைடே 3:30 மணிக்கு அதிகாலை 3:30 மணிக்கு தெஹ்ரான்ல வந்து ஒரு அட்டாக்க பண்ணிவிட்டாங்க. இந்த அட்டாக்கு இந்த ஆபரேஷனுக்கு வந்து இந்த இஸ்ரேல் நாட்டுக்காரங்க ஒரு பேர் ஒன்னு வச்சிருக்காங்க. அது என்னன்னு பேருன்னு பார்த்தோம்னா தி ரைசிங் லயனா. என்ன ரைசிங் லயனோ என்னன்னு சுத்தமா புரியல. நீங்க நினைச்சு பாருங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து உங்க பாதுகாப்புக்காக நீங்க வந்து ஒரு ராட்வீலர் நாயை வளர்க்குறீங்க. ஆனா அந்த ராட்வீலர் நாயை வந்து நீ என்ன கடிக்க வரைக்கும் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்குள்ள பூந்து ஒரு உங்க பக்கத்து வீட்டுக்கார அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த இஸ்ரேல் பயலுக்கு போய் நீ வந்து இந்த அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கு தான் இந்த யுரேனியம் என்ரிச்மென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. நாளைக்கு நீ வந்து என்னைய தாக்கிடுவ. அதை நீ தாக்க கூடாது. அதுக்காக தான் நான் ஒரு தற்காப்புக்காக தான் நான் வந்து உன்னை தாக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த பெஞ்சமின் வந்து வச்சிருக்காரு. இது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. திடீர்னுங்க அதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பெஞ்சமினோட மகனுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. இந்த கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு மீட்டிங் வரை பெண்டிங் இருக்குது. இந்த மாதிரி டைம்ல இந்த இஸ்ரேல்காரங்க தாக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஃப்ரீயான மைண்ட் செட்ல தான் இந்த ஈரான் நாட்டுக்காரங்க இருந்திருக்காங்க. இவங்க வந்து எதிர்பார்க்காத அந்த நேரத்துல வந்து இந்த இஸ்ரேல் பாருங்க திடீர்னு உள்ள பூந்து அடிச்சிருக்காங்க. இது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இது வந்து எப்படி ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாங்க பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து தெஹ்ரான்ல இந்த மிசைலை வச்சு தாக்கி இருக்காங்க. இந்த ட்ரோன் எல்லாம் வச்சு தாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மசத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இங்க நம்ம இந்தியால வந்து சிஐஏன்னு சொல்லுவோம்ல, ராய் ஏஜென்சி சொல்லுவோம்ல, இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்கள வந்து உள்ள பூர வச்சு அவங்க போய் உள்ள பூந்து அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லயும் அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நாட்டுக்குள்ளேயும் பூந்து திடீர்னு ஒரு அட்டாக் பண்ணிருக்காங்க ராய் ஏஜென்ட்டை வச்சு. இப்போ இந்த இஸ்ரேல் வந்து ஈரானை எங்கெங்க தாக்கியிருக்காங்க பாத்தீங்கன்னா தெஹ்ரான் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தெஹ்ரான் அது வந்து மெயினான சிட்டி. அந்த சிட்டில தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த யுரேனியம் என்ரிச்மென்ட் பிளான்ட்ஸ்லாம் இருக்கும்ல அதுல வந்து நட்டான்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏரியா இருக்குது. அந்த மாதிரி தெஹ்ரான்ல சுத்தி இருக்கக்கூடிய பல இடங்கள்ல வந்து இவங்க வந்து தாக்குதலை பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமா தெஹ்ரான்ல எதுக்கு ஃபர்ஸ்ட் தாக்குதலை பண்ணாங்கன்னா அங்கதான் இந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மெயின் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. மிலிட்டரி ஃபோர்ஸ் லீடர்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க லீடர்ஸ் இருக்கக்கூடிய அவங்க வீட்டு மேலே இந்த அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுல வந்து கமாண்டர் முகமது பகேரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கமாண்டர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இயக்கத்தோட ஒரு லீடர் சலாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு லீடர் ஹுசைன் சலாமி அவரை வந்து தூக்கிட்டாங்க இந்த அட்டாக் மூலமா. இந்த மாதிரி பெரிய பெரிய லீடர்ஸ் மேல இந்த அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த யுரேனியம் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த யுரேனியம் பிளான்ட்ஸ் மேல எல்லாம் இந்த அட்டாக் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த அட்டாக் இஸ்ரேல் வந்து ஈரான் மேல பண்ணதுக்கு ஈரான் நாங்க இனிமேல் சும்மா இருக்க போறதுல நாங்க வந்து திருப்பி பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு தரமான அட்டாக்க வந்து ஈரான் நாட்டுக்காரங்க இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஏன் தரமான அட்டாக் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்ப இஸ்ரேலோட இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஐரன் டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த ஐரன் டோமே தாண்டி போய் ஈரான் நாட்டுக்காரங்க ஒரு அட்டாக்க பண்ணிருக்காங்க. அதுவும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. அதுவும் மெயினான சிட்டிங்க ஜெருசலத்துல எல்லாம் அட்டாக்க பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்ப ஈரானை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களாம் டெக்னாலஜிக்கலி அந்த அளவுக்கு டெவலப்டு கண்ட்ரிலாம் கிடையாது. பெரிய கண்ட்ரி தான். ஆனா அந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலி டெவலப்டு கண்ட்ரிலாம் கிடையாது. அதை நீங்க இஸ்ரேல் எடுத்து பாருங்க. சின்ன கண்ட்ரி தான், சின்ன நாடு தான். அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அமெரிக்கா இருக்குது. அமெரிக்கா வந்து ஓவரா ஃபண்டிங் பண்ணுவோம். என்ன பிரச்சனைலாம் இஸ்ரேல் பின்னாடி அமெரிக்கா கண்டிப்பா நிக்கும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இவங்க வந்து டெக்னாலஜிக்கலி டெவலப்டான நாடு. ஐரன் டோம்னு சொல்லுவாங்க இவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை. அதையே முறியடிச்சு இந்த ஈரான் நாட்டுக்காரங்க இவங்க தாக்குதலை பண்ணிருக்காங்க. இப்ப இந்த தாக்குதலுக்கு நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவங்க வந்து பதிலுக்கு தாக்குதல் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு நாடு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ரெண்டு நாடு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்துக்கிட்டு யாரும் விட மாட்டாங்க. இது வந்து எப்படியாச்சும் தீர்த்து வைக்கணும்னு பார்ப்பாங்க. பிரச்சனை வந்து தீர்த்து விடுவோம் பார்ப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு நாட்டாம வேணும்ல. அந்த நாட்டாம தான் தலைவன் டொனால்ட் ட்ரம்ப். அதுக்கு தான் வீடியோ ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன். இந்த தலைவன் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நாட்டாம பண்ணணும்னா என்ன பண்ணணும்? தப்பு யார் மேல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டாம கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தப்பு யார் மேல இருக்குது, யார் பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்.
தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த தப்பு பண்ணது யாருன்னு சொல்லிட்டு நாட்டாமைக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? ஆனா தப்பு பண்ணவங்க கூடிய நாட்டாம வந்து சைடு எடுத்துக்கிட்டு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சைடு எடுத்துக்கிட்டு நான் வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. யாருன்னு சொல்றேன் உங்களுக்கு தெரியும். இஸ்ரேல தான் சொல்றேன். இஸ்ரேலுக்கு சைடு எடுத்துக்கிட்டு இனிமேல் ஈரான் ஏதாச்சும் இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணீங்கன்னா நாங்க வந்து உள்ள இன்டர்ஃபியர் ஆகுவோம். நாங்க வந்து ஈரான் மேல ஒரு அட்டாக்கா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து இஸ்ரேல் பக்கம் நின்றுகிட்டு இருக்கிறாப்ல. இது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. இந்த பக்கம் ஈரான் பக்கம் வந்து ரஷ்யா நிக்குது, சைனா நிக்குது. அதுக்கப்புறம் இந்த இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்லாம் இருக்கும்ல அவங்க எல்லாம் நின்றுட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணது இவங்க தான் நியாயம் இல்லாத செயல் ஒண்ணு பண்ணிருக்காங்க. நாங்க வந்து ஈரான் பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஈரான் பக்கம் தான் நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை நடந்தாலுங்க இதுல வந்து ஏகப்பட்ட அப்பாவி ஜனங்க வந்து கண்டிப்பா தாக்கப்படுவாங்க. இப்ப இஸ்ரேல் வந்து காசா மேல என்னென்ன மாதிரிலாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு அப்பாவி ஜனங்க வந்து தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து ஒரு நியாயம் இல்லாத செயல் தான். என்ன இருந்தாலும் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காப்லனா இந்த காசால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து அந்த ஹமாஸை தாக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா ஹமாஸை மட்டுமா தாக்கிட்டு இருக்காங்க? அதுல எத்தனை அப்பாவி குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க சாப்பாட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த போர்னால, அந்த அட்டாக்னால. இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்க வந்து ஈரானை தாக்குவோம், ஈரான்ல இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் எல்லாம் நீங்க வந்து சேஃபா ஒரு இடத்துக்கு போயிருங்க, இப்ப வந்து பெரிய பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த ஈரான் நாட்டுக்காரங்களும் இஸ்ரேல் மக்களை வந்து நீங்க வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க, நாங்க வந்து தாக்குதலை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு நாடுகளும் அடிச்சுக்கிறதுல நடுவில் இருக்கிற சிவிலியன்ஸ் வந்து ரொம்ப தாக்கப்படுவாங்க. இப்ப இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் வந்து ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. ஜோர்டன் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகள் இருக்குதுங்க. இப்ப இந்த நாட்டு மக்கள் எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடுவில் நம்ம மேல ஏதாச்சும் குண்டா போட்டுக்கிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அந்தந்த நாட்டு மக்களை பயந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு போர்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிவிலியன்ஸ் தான் தாக்கப்படுறாங்க. சோ தயவு செஞ்சு போர் செய்யாம இருக்கிறதா எல்லா நாட்டுக்கும் நல்லது, அவங்க நாட்டுக்கும் நல்லது, மற்ற நாடுகளுக்கும் நல்லது. ஏன்னா இப்போ ஒரு நாட்டுல போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற நாடுகள்ல இந்த ஆயில் பிரைஸ் எல்லாம் ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி எல்லா விலைவாசியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருங்க. சோ இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா போர் செய்யாம இருக்கிறது தான் நல்லது. இப்போ வந்து அமெரிக்கா வந்து இங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது, யார? இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. சப்போர்ட் பண்றதுனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து அமெரிக்கா நாட்டுக்காரங்க வந்து இஸ்ரேலுக்கு வெப்பன் சப்ளை பண்ணுவாங்க. வெப்பன் சப்ளைல வந்து ஏகப்பட்ட காசு, கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து இங்க யார் சப்போர்ட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ரஷ்யாவுக்கும் ஏகப்பட்ட காசு. இவங்க தான் நல்லா காசு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த 2 நாள் அடிச்சுக்கிறதுனால. சோ தயவு செஞ்சு அடிச்சுக்காம இருக்கிறதா நல்லது. இப்போ நியாயம் யாரு பக்கம் இருக்குது நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதுதான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டு அந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு, யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அந்த கேள்வி இந்த வீடியோ மூலம் கேட்டேன். மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம், இன்னொரு வித்தியாசமான டாபிக்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய இந்த எவ்ரிடே வீடியோஸ் ஒன் டே கூட மிஸ் பண்ணாம டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம், இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா யூடியூப்காரங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவான். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா, இந்த மாதிரி இங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்குது, என்ன காரணத்தினால அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. எந்த காரணத்தினால இவங்க வந்து அடிச்சுக்கிறாங்க சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். டேக் கேர்.